அன்பான உறவுகளுக்கு வணக்கம். சேமியா வச்சு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு தெரியலையா? வாங்க, 2 பொருளை வச்சு 5 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சேமியாவும் முட்டை இருந்தால் போதும். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு எக் சேமியா செஞ்சிடலாம். அடுப்பில் ஒரு கனமான அகலமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ உடைச்சி வச்ச 4 முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காம. இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். முட்டையோட இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று நல்லா வேகட்டும். இப்போ சேமியாவை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட சேமியாவை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயிலேயே இப்போது நம்ம சேமியாவை வேக வைக்க போகிறோம். பாத்திரம் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நம்ம மூடி வச்சிடலாம். திரும்ப கிளறி விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம திரும்ப மூடி வச்சிடலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, சேமியா ஒன்றோட ஒட்டும். இப்போது நம்ம தெளித்த தண்ணியோட ஆவியிலேயே சேமியா நல்லா வெந்திருக்கும். உதிரி உதிரியாக நல்லா வரும். 5 நிமிஷத்தில் எக் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேமியாவை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு மதியானம் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். நைட்டு டின்னருக்கு இது செஞ்சு சாப்பிட்லாம். சுட சுட சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். இதை பார்க்கும்போதே அதோட சுவையும் மனமும் சாப்பிடணும் போல இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching this video.